அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். அரிசி அல்வா செய்யலான்னு பார்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு காட்டுறேன், பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க. பாருங்க, அல்வாவை பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போது பொன்னி அரிசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நான் பச்சை அரிசி எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாமா. பொன்னி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பொன்னி அரிசி 2 வாட்டி கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கழுவிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அரிசி 2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு போகலாம். வெல்லம் 500 கிராம் வெல்லம், அதான் 1/2 கிலோ. அது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணுமா. தண்ணி இல்லாத எடுத்துட்டு அரிசி போட்டு வெல்லம் போட்டு தான் அரைக்கணும். வெல்லம் போட்டு அரைச்சாவே நம்ம இவ்வளோ தண்ணியாக வந்துடும். அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே இப்போ ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் திருவல் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ அந்த 50 கிராம் கடலப்பருப்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுக்கலாம். கூட கடலப்பருப்பு இப்போ எடுத்து போடுவோம். போட்டோமா. இப்போ எல்லாம் எல்லாம் இருக்கிறது எடுத்து போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி கலக்கலாம். மேட்ச் ஆகிற மாதிரி கலக்கலாம். இப்போ நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் கூட பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் போட்டால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாய்க்கு பட்டுச்சுன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி உண்டால் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கலாம். தட்டில் நெய் தடவி வைக்கலாம். நெய் தடவிட்டு இப்போ ஊற்றலாம். இட்லி தட்டில் ஊற்றலாம். பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருக்குது. இதில் நீங்கள் எல்லாம் பொடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு வாய்க்கு பட்டும் போது நல்லா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தட்டில் ஊற்றலாம். எதுக்கு இந்த மெத்தடை சொல்கிறேன்னா, தட்டில் இதெல்லாம் ஊற்றி அதில் வச்சு அரைக்கிறது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது ஈஸியான மெத்தடு. வச்சுமா வெந்துச்சா எடுத்துமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். ரொம்ப வேலை இருக்காது. இது நம்ம நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை கலந்து வேக வச்சு தட்டில் ஊற்றி அதை ஆர்டன்னு வெயிட் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்றத விட இது ஊற்றினோம்னா ஈஸியாக எடுத்த உடனே அப்படியே சாப்பிட்லாம். அதனால தான் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஊற்றிட்டோம். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இட்லி குண்டால் தண்ணி சூடாகிடுச்சு. தண்ணி சூடான பிறகு தான் எடுத்து வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டோம். எடுத்து வைக்கலாம். இட்லி குண்டாவில் எடுத்து வச்சு மூடி போடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருமா. வெந்துடும். எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட் அப்படியே அள்ளும். ஆனால் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. நல்லா இருக்குது, இன்னும் கூட செய்யுங்க, சாப்பிட்லாம், எப்பயாவது வெறுப்பாகுமா அன்றைக்கி செஞ்சு அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் எல்லாம் பசங்களும் கேட்பாங்க, அன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு, செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க பசங்க. செய்யுங்க, சாப்பிடுங்க, நல்லா பயனடைங்க. சாப்பிட்டுட்டு அசத்துங்க. பாராட்டுவாங்க. பாராட்டும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் அசத்தணும்னு ஒரு ஆசை வரும். அது மாதிரி சமைக்கிறது நல்லா விரும்பி சமைக்கணும். எது சமைச்சாலும் அப்போ டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு தண்ணி தொட்டு பாருங்கள். தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா வேவலன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துச்சு. அவ்வளோதான் மெத்தடு. பாருங்கள், ஈஸியாக இப்போ தட்டில் ஆற ஒன்றும் நம்ம இது பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ இது மாதிரி ஊற்றும் போது இப்போ உடனே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். வெயிட் பண்ணவே தேவையில்லை, வெந்த உடனே சாப்பிட்டுடலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எண்ணெய் பொரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து உடனே பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும், ஆசை வரும். நெஞ்சு வரைக்கும் போவோம் இனிப்பு சாப்பிட்றது. இன்னும் சாப்பிட்லான்னு வெகுட்டுது. ஒரு சில பேர் இனிப்பு சாப்பிட மாட்டாங்க, அவங்க கூட சாப்பிடுவாங்க இதை. ஏன்னா வெகுட்டாது சாப்பிடும்போது. நம்ம வெல்லம் போடுறதுனால வெகுட்டாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்து அசத்துங்க.
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.